ஹலோ மக்களே, அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வீட்டிலேயே குடிக்கிற மாதிரி சிம்பிளான ஜிகிருதண்டா ஸ்டைலில் ஒரு ஜூஸ் செஞ்சேங்க. எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக கஸ்டர்ட் பவுடர் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால்லேருந்து கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பில் பாலை வச்சு நல்லா பொங்க விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நம்ம கலக்கி வச்சிருக்கிற கஸ்டர்ட் இருக்கு இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்க போகிறோங்க. நம்ம இதை சேர்த்தோன்னே கலர் கொஞ்சம் லைட்டாக மாறும். அண்ட் அதுக்கப்புறம் பாலுமே கொஞ்சம் தண்ணியாக இல்லாமல் கட்டியாக ஒரு மாதிரி க்ரீமியாக ஆகுங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம தேவைக்கேற்ப சுகர் போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேங்க. இது ஆப்ஷனல் தான். இப்போ நல்லாவே ஒரு மாதிரி குளு குளுன்னு வந்துடும். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அதை நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லாக்கி எடுத்துக்கலாங்க. கஸ்டர்ட் மில்க் ரெடி ஆனதுமே அதை எப்படி சர்வ் பண்ணலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் நேற்று நைட்டே ஊற வச்ச பாதாம் பிசினை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஊற வச்ச சியா சீட்ஸையுமே சேர்த்துக்கலாம். வேக வச்சு எடுத்துருக்கிற சேமியாவையும் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம நல்லா சில்லாக்கி வச்சிருக்கிற கஸ்டர்ட் மில்க்கு அது கூட சேர்த்துக்க போகிறோம். எல்லாத்தையும் மிக்ஸ் அடிச்சு ஒரு வாய் வைங்க. அப்படியே அமிர்தமாக இருந்துச்சுங்க. இது கூடவே நீங்கள் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் போட்டு ஃபலூடா மாதிரி கூட சர்வ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. குட்டீஸ்க்கு கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்க. அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே. அண்ட் அப்படியே லைக்கும் ஷேரும் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.